ஆலந்தூரில் இருந்து கோயம்பேட்டிற்கு புறப்பட்டுள்ள முதல் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்யும் செய்தியாளர் எழில் மெட்ரோ ரயிலில் முதல் பயணம் தொடர்பான பயணிகளின் அனுபவம் குறித்த விளக்குகிறார். அவரிடம் கேட்கலாம். எழில், சொல்லுங்க, முதல் மெட்ரோ ரயிலில் நீங்க பயணிச்சிருக்கீங்க, அந்த பயணம் குறித்து சொல்லுங்க. அந்த ரயிலில் பயணிப்பது தொடர்பாக பயணிகள் என்ன சொல்றாங்கிறதையும் சொல்லுங்க. நிச்சயமாக சென்னை மக்களுடைய நீண்ட நாள் ஒரு கனவு என்று சொல்லலாம். சுமார் 6 ஆண்டு காலமாக இதற்கான கட்டமைப்பு பணிகள் நடந்து வந்தது. தற்பொழுது முதல்வர் இந்த சென்னை மக்களினுடைய நீண்ட நாள் கனவு திட்டமான மெட்ரோ ரயில் சேவை திட்டத்தை இன்று தொடங்கி வைத்திருக்கிறார். இதில் நாம் ஆலந்தூரில் இருந்து கோயம்பேடு வரை சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்திருக்கிறோம். குளிரூட்டப்பட்ட ஒரு மெட்ரோ ரயிலில் முதல் முறையாக, அதாவது டெல்லி, பெங்களூர், மும்பை போன்ற இடங்களில் மட்டுமே நாம் பார்க்க முடியும். அது தற்போது சென்னை மக்களுக்கும் இந்த சேவை வாய்த்திருக்கிறது. தற்பொழுது இந்த மெட்ரோ ரயிலில் நம்முடன் பயணித்த சில பயணிகள் இருக்கிறார்கள். அவரிடத்தில் நாம் கேட்போம். சார், மெட்ரோ ரயிலில் நீங்கள் பயணம் பண்ணிருக்கீங்க, எப்படி இருக்கு இந்த அனுபவம்? அருமையான திட்டத்தினை செயல்படுத்திய அரசுக்கும் அதனுடைய சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மெட்ரோ ரயிலில் பயணம் செஞ்சது ஒரு ஃபாரின் டெக்னாலஜியில் வந்த ஒரு ஃபீல்டு இருக்குது. இன்னும் பல முன்னேற்றங்களை நோக்கி நமது தேசமும் நமது இந்தியாவும் முன்னேறி கொண்டிருக்கிறது ஒரு அங்கத்தின் அடையாளமாக திகழ்கின்றது. இதன் மூலமாக பயண நேரம் வெகுவாக குறைந்திருக்கிறது. எந்தவித ஒரு சௌகரியமும் நிறையாக ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஒரு முற்றிலும் குளிரூட்டப்பட்ட இந்த இதில் ஒரு லக்ஸுரியான ஒரு ட்ராவலிங் நம்ம ரொம்ப எதிர்பார்த்துக்கலாம். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ மெட்ரோ ரயில் சேவையில் நீங்கள் பயணம் பண்ணியிருக்கீங்க, இந்த பயணம் எப்படி இருந்தது? இதனுடைய கட்டணம் அதிகம் என்று மக்கள் கருதுகிறாங்க. இந்த விளைவு இந்த கட்டணத்தை பற்றி என்ன சொல்கிறீங்க? கட்டணம்ன்றது இப்போ கட்டணம் அதிகம் சொல்கிறது வந்து என்னால் ஒத்துக்க முடியல. ஏன்னா இன்றைக்கி மினிமம் பெட்ரோலே வந்து 70 rupees வந்து போச்சு. பஸ் ஃபேரும் இன்றைக்கி எல்லாமே காமனாக தான் இருக்குது. இந்த ட்ரெயின் ஃபேர் அதிகம்ன்றது ஒன்றும் இல்லை. மினிமம் 8 ரூபா ஆரம்பிக்கிறாங்க, 8 ரூபாலேருந்து 40 rupees விற்கிறாங்க. இந்த டிஸ்டன்ஸுக்கு நம்ம இப்போது ட்ராவல் பண்ணணும்னா கார்லேயோ இல்லை பைக்லேயோ போகணும்னா நமக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகம். இந்த ஃபெசிலிட்டியோட ப்ளஸ் சேஃபோட இவ்வளோ சேஃபாக இவ்வளோ தூரத்துக்கு நம்ம பாதுகாப்பாக போகணும், லக்ஸரியாக போகணும் அப்படின்னு போகணுன்னா இந்த கட்டணன்றது ஆஸ் எ காமன் மேனுக்கு கம்மி தான். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறோம், கோயம்பேடுலேருந்து ஆலந்தூருக்கு ட்ராவல் பண்ணுறோம், டைமிங்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறாங்க. நான் பைக்கில் போகிறேன், கோயம்பேடுலேருந்து ஆலந்தூருக்கு பைக்கில் போகிறேன், எனக்கு 1 hour தேவைப்படுது. ஸோ 1 hourக்கு நான் என்னால் சேஃபாக போகிறேன்னா ஹெல்மெட் போடணும், வெயில், டிராஃபிக்கு, பொல்யூஷனு, இதெல்லாம் எனக்கு இங்கே ஃப்ரீ ஜோன். இவ்வளோ அழகான என்வாயன்மெண்ட்டில் நான் சேஃபாக போகக்கூடிய ஒரு திட்டத்தை, நவீனமயமான திட்டத்தை எனக்கு வந்து இந்த அரசாங்கம் கொடுத்துருக்கு. சாமானிய மக்கள் இதில் பயணிக்க முடியுமா? இந்த 40 ரூபாய் வரைக்கும் கட்டணம் வச்சுருக்காங்களே. இல்லை, அதிகம் தான். சாமானிய மக்கள் போகிறது அதிகம் தான் கட்டணம். சௌதாமணி, பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு மெட்ரோ ரயில் சேவை திட்டமா என்று அவர்கள் கருதுகிறார்கள். அது மட்டுமல்ல, மிகவும் பாதுகாப்பாக ஒரு குளிரூட்டப்பட்ட ஒரு ரயில் பெட்டியில் நாங்கள் பயணம் செய்வது இது மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் என்று மக்கள் கருதுகிறார்கள். அது மட்டுமல்ல, தற்போது மிகவும் பாதுகாப்பாக, அதாவது கோடையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் இந்த சூழ்நிலையில், அதே போல் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்போது மெட்ரோ ரயில் சேவை திட்டம் என்பது வரவேற்கக்கூடிய திட்டம் என்பதே சென்னை மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. நாமும் இந்த மெட்ரோ ரயில் பயணித்தோம். சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் வந்த அந்த மணித்துளிகளே தெரியவில்லை. சுமார் 20 நிமிடத்திற்குள் ஆலந்தூரிலிருந்து கோயம்பேடு வரை நம்மை மிகவும் பத்திரமாக பாதுகாப்பாக மெட்ரோ ரயில் தற்போது கோயம்பேடு பணிமனைக்கு அழைத்து வந்திருக்கிறது. தற்போது நாம் கோயம்பேடு பணிமனையில் இருக்கிறோம். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தற்போது ஆலந்தூரில் ஏறி தற்போது கோயம்பேட்டிற்கு வந்திருக்கிறோம். எல்லா ரயில் நிலையங்களும் இதே போன்ற காட்சிகள் தான். எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம். முதல் ஒரு திரைப்படத்திற்கு டிக்கெட் வாங்கி கொண்டு அவர்கள் எப்படி ஒரு திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதே போலத்தான் தற்போது நீண்ட நாள் மக்களுடைய கனவான, சென்னை மக்களுடைய எதிர்பார்ப்பான இந்த மெட்ரோ ரயில் சேவை திட்டத்தை தற்போது மக்கள் வரவேற்றிருக்கிறார்கள். மனதார அவர்கள் எத்தனை காசு எவ்வளவு கட்டணம் இருந்தாலும் சரி, நாங்கள் அதை வாங்கி முதல் ஆளாக மெட்ரோ ரயிலில் பயணம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தை தற்போது மக்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் மெட்ரோ ரயிலுடைய சேவை திட்டம் சென்னை மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு திட்டமாக பதிவாகி இருப்பதை நாம் நேரடியாக காணுகின்ற காட்சிகள் நமக்கு உணர்த்துகிறது.